கடவுளின் அறிவுரைப்படி நடப்போம். பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே. என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனத்தில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உணர்வு: கடவுளின் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்வோம். அது எப்போதும் நம்மை சரியான வழியில் நடத்தும். அவருடைய கட்டளைகளை பின்பற்றினால் நமக்கு அமைதி, சந்தோஷம் மற்றும் ஆசீர்வாதமான வாழ்க்கை கிடைக்கும். நம் இதயம் அன்பும் விசுவாசமும் கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாக இருப்போம். எதுவும் புரியாத சூழ்நிலைகளிலும் நம் இதயத்தை முழுமையாக கடவுளுக்கு ஒப்படைக்க வேண்டும். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கடவுளிடம் ஒப்படைத்து செய்யும்போது அவர் நமக்கு வெற்றி தந்து பாதுகாத்து சரியான வழியில் வழிநடத்துகிறார். இன்று நாம் கடவுளின் வார்த்தைகளை முழுமையாக நம்பி அன்புடனும் உண்மையுடன் வாழ்ந்தால் நம் வழிகளை ஆண்டவர் வழிநடத்துவார். ஜெபம். அன்புள்ள ஆண்டவர், உங்கள் வார்த்தைகளின் மூலம் எங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நன்றி. உங்கள் கட்டளைகளை நினைவில் வைத்திருக்கவும் எங்கள் இதயத்திற்கு பாதுகாப்பாகவும் இருந்தருளும் இயேசுவே. நாங்கள் தினமும் அன்பும் விசுவாசமும் மற்றும் உதவி செய்யும் மனதுடன் வாழ வைத்தருளும். வாழ்க்கை குழப்பமானதாக இருந்தாலும் எப்போதும் உங்களை நம்பி உங்கள் உதவியை நாடி நாங்கள் செய்யும் எல்லா செயல்களையும் உங்களிடம் ஒப்புக் கொடுத்து வாழ செய்தருளும் இயேசுவே. ஆமேன்.